பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இந்த வார்த்தை சாமுவேல் ராஜாவாகிய சவுலை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை. சவுல் 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. சவுலை கர்த்தர் அழகாக நடத்தி வருகிறார். ஆனால் ஒரு சூழ்நிலையில் பெலிஸ்தர் சவுலுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது காத்திருக்க வேண்டிய சவுல் தன்னை விட்டு ஜனங்கள் சிதறி போகிறார்கள் என்று அறிந்து துணிந்து என்ன செய்கிறார்? சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறார். இங்கே அவசரப்படுகிறார் சவுல். தன்னுடைய நாட்களை திரும்பி பார்க்க வேண்டும். தன்னை எப்படி ராஜாவாக கர்த்தர் கொண்டு வந்தார் என்பதை சவுல் நிச்சயமாக இங்கே எண்ணி பார்த்திருக்க வேண்டும். கழுதைக்கு பின்னாக திரிந்த சவுலை கர்த்தர் யாராக மாற்றியிருக்கிறார்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்போ நிச்சயமாக கர்த்தரால் அந்த ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும்? நிலைநிற்க பண்ண முடியும். ஆனால் அதை யோசிக்காமல் சவுல் இங்கே அவசரப்படுகிறார். ஒரு ஆசாரியன் வந்து செய்ய வேண்டிய காரியத்தை துணிந்து என்ன செய்கிறார்? இங்கே பலியிடுகிறதை பார்க்க முடிகிறது. அதனால் இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது என்று. கொஞ்சம் தாமதித்திருந்தால், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால், கர்த்தருக்கு கொஞ்சம் காத்திருந்தால் நிச்சயமாக சவுலுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும், நிலை பெற்றிருக்கும். ஆனால் அவசரப்பட்டதின் நிமித்தமாக, கர்த்தருடைய கட்டளையை மீறினதின் நிமித்தமாக அந்த ஆசீர்வாதத்தை சவுல் இழந்து போகிறார். அநேக சூழ்நிலையிலே நாம் கர்த்தருக்கு காத்திருக்காமல் அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆசீர்வாதங்களை இழந்து போக பண்ணுகிறது. நான் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நாம் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு காத்திருந்து அதை நாம் சுதந்திரிக்க வேண்டுமே தவிர அவசரப்பட்டு நாம் செயல்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே காத்திருக்க வேண்டிய நாட்களிலே நிச்சயமாக காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அதை நமக்கு சுதந்திரமாக்கி தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜபிக்கலாமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு காத்திருந்து நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. அவசரப்பட்டு செயல்படாதபடி எங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.